ஹலோ, ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது பார்த்தீங்கன்னா, பொங்கல் நாங்க வெளியில கிளம்புனது 1 வீக்கு திருச்செந்தூர்லாம் போனோன்னு சொல்லிட்டு. இது போற வழியில பார்த்தீங்கன்னா, 99 ஷாப்புன்னு ஒண்ணு இருக்கு. அங்க தான் பார்த்தோம். அவ்ளோ சூப்பரா இருக்கு எல்லாமே. அந்த காலத்து இந்த கேரியரு, இந்த தவளை எல்லாமே இருந்துச்சு. சூப்பரா இருக்கு. அந்த ராகி தவளை அப்படிலாம் சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா, பர்ஸ்லாம் கூட சூப்பரா இருந்துச்சு. அப்ப கேமராலாம் கூட வச்சிருக்காங்க போல. அதுவும் சேல்ஸுக்கு தான் போல. கேமராலாம் கூட சூப்பரா இருந்துச்சு. காயின் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அப்போ நான்லாம் குழந்தையா இருக்கும்போது இருக்கிற காயின்ஸ் எல்லாம் கூட வச்சுட்டுருந்தாங்க. அந்த ஹோல் மாரி இருக்கிற மாரி காயின்லாம். ஆனா எனக்கு தெரிஞ்சு இந்த 5 காசு, 10 காசு, 20 காசுலாம் எனக்கு தெரிஞ்சு இருந்தது. இந்த ரவுண்டா ஹோல் போட்ட மாரி இருக்கும்ல, அந்த காயின்லாம் பார்த்தோம். இந்த கடை தான் அது 99 ஷாப்புன்னு. பார்த்தீங்கன்னா, அந்த மலைலாம் சூப்பரா இருந்துச்சு. அந்த வியூலாம் பார்க்க. இது பார்த்தீங்கன்னா, நம்ம மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போனோம். நாங்க மதுரையில போய் ஸ்டே பண்ணிட்டு, மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு, அங்கேருந்து அப்படியே திருப்பரங்குன்றம் முருகர் கோயில் இது. அவ்ளோ சூப்பரா இருந்துச்சு. கிட்ட பார்த்தோம். அங்கேருந்து போகும்போது தூத்துக்குடி அந்த ஹார்பர் வழியா தான் போனோம். அங்க பார்த்தீங்கன்னா, இந்த சூரியகாந்தி ஃப்ளவரு அந்த தோட்டம் அவ்ளோ சூப்பரா இருக்கு. அந்த பூவெல்லாம் பூத்து நமக்கு தூரமா பார்க்கும்போது குட்டியா தெரியிற மாரி இருக்கு அந்த பூ. கிட்ட போய் பார்க்கும்போது அவ்ளோ சூப்பரா இருந்தது. எல்லாரும் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டாங்க. இது பார்த்தீங்கன்னா, நாங்க கன்னியாகுமரியில அவுட்டர்ல ரூம் போட்டிருந்தோம். அங்க அந்த ரூம சுத்தி பார்த்தீங்கன்னா, இந்த தாமரைப்பூ குளம் சுத்தி இருக்கு. அவ்ளோ சூப்பரா இருக்கு. எந்த பக்கம் பார்த்தாலுமே மாடியிலேயே நிக்க முடியாது. ஏன்னா, அங்கருந்து பார்த்தா பக்கத்துல அந்த கன்னியாகுமரி பீச் இருக்கு. அவ்ளோ காத்து ஆள தள்ளுற அளவுக்கு காத்தா இருந்துச்சு. வியூலாம் சூப்பரா இருந்துச்சு. ஆனா, அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அந்த சூரியன் வர மாரி தெரியல. ஆனா, கன்னியாகுமரிக்கு போனதுக்கப்புறம் அங்க அந்த பகவதி அம்மன் கோயிலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அவ்ளோ கூட்டம். ஏன்னா, ஹாலிடேஸ்ல அவ்ளோ கூட்டம் இருக்காது. பொங்கல் தானன்னு பார்த்தா, ஃபுல்லா கூட்டம். ரூம் கிடைக்கல. ரொம்ப கஷ்டப்பட்டோம். கோயில் உள்ள முடியல. எல்லாத்தையும் முடிச்சுட்டு இந்த கன்னியாகுமரி பீச்சுக்கு வந்திருந்தாங்க. நான் எப்பவுமே தண்ணீல போய் கால் வைக்க மாட்டேன். எனக்கு அது என்னமோ தெரியல. நான் தூரமாவே இருப்பேன். எல்லாரும் நீங்க போய் என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். அதேமாரி எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டே இருந்தாங்க. ஆனா, அந்த திருவள்ளுவர் ஸ்டாச்சு கிட்ட தான் முடியாம போயிடுச்சு. ஏன்னா, அவ்ளோ ரஷ்ஷு. நம்மளாலாம் வெயிட் பண்ணி இருந்து வர முடியாது. எங்க அண்ணா ஒருத்தர் அவங்க குழந்தைய வேற கூட்டு வந்திருந்தாரா, அவன் வேற கத்திக்கிட்டே இருந்தானா, சரி குழந்தைய வச்சுக்கிட்டு நம்ம போய் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கிளாஸ் பிரிட்ஜ் மாரி போட்டிருக்காங்களாம். அதுக்காகவே அவ்ளோ கூட்டம் இருந்துச்சு. சரி நம்ம நெக்ஸ்ட் டைம் போம்போது அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் பார்த்துட்டு, ஆ ரிட்டர்ன்ல வரும்போது ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிட்டோம். அவ்ளோ சூப்பரா இருந்துச்சு லஞ்ச் எல்லாம். அ வெஜிடேரியன் தான். ரொம்ப ஒரு இடத்துல சாப்பிட்டோம். ரைஸும் சரியில்ல, ஒண்ணும் சரியில்ல. இது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.